ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் மட்டன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை ரெடி பண்ணிட்டேன். சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, வீட்டிலேயே அரைச்ச மசாலா எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ கடாய் சூடு பண்ணிக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வணக்கலாம். ஏன்னா வெங்காயம் வணங்கும்போது உப்பு போட்டால் சீக்கிரம் வணங்கிடும். இப்போ இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வணக்கிக்கிறேன். இதை நல்லா வணங்கினதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், கலந்து விட்டுடலாம். நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் வீட்டிலேயே அரைச்ச மசாலா வச்சுருக்கீங்களா, அதை போட்டுக்கலாம். இப்போ இதையும் கலந்து வச்சு ஒரு தட்டத்தில் மாற்றி வச்சுக்கலாம். அது ஆறட்டும். இப்போ பாருங்கள், தட்டத்தில் மாற்றி வைக்கிறது ஆறிட்டுருக்கட்டும். இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்குறோம். அதை சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். இந்த மட்டனை தாளிச்சு விட்றலாம். அதுக்கு கடாய் எடுத்துட்டேன், எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சோன்னையுமே வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து இப்போ வெங்காயம் போட்டேன். வெங்காயம் கொஞ்சம் வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டேன். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இப்போ மட்டனை போட்டுக்கலாம். மட்டனை போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ கறிக்கு தேவையான கல்லுப்பையும் சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு போட்டு நல்லா கலந்துக்குங்க. நல்லா கலந்து விடுங்க. கலந்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சிட்டேன். இப்போ தட்டத்தை எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சம் மட்டன் அப்படியே வெந்துட்டுருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுருவோம். இது வெந்துட்டுருக்கட்டும். அந்த கேப்பில் இப்போ ஆற வச்சுருக்கலாம் மசாலா, அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தண்ணி சுண்டிருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த கிரேவி மட்டனில் ஊற்றிக்கலாம். பாதி மட்டன் வெந்ததுக்கப்புறம் இந்த மசாலா ஊற்றினீங்கன்னா நல்லா கறியில் இறங்கிடும். நல்லா மசாலா இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது வெந்துட்டுருக்கட்டும். இப்போ தேங்காய், கடலை, கொஞ்சம் பட்டை, சோம்பு எல்லாம் எடுத்துட்டேன். இதை அரைச்சி எடுத்துக்குவோம். இது மட்டன் நல்லா ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் இது லாஸ்ட்டாக சேர்த்துக்குங்க. இது சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் போதும். இதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. இப்போ சுட சுட செம்ம டேஸ்டான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாதத்தோடு சேர்ந்து இப்போ வாழை வச்சு சாப்பாடு வச்சு பாருங்கள், ஆவி பறக்க மட்டன் கிரேவி ரெடி. இப்போ நம்ம பாப்பாவுக்கு தம்பிக்கும் கொடுத்துட்டோங்க. பாருங்கள், நம்ம தம்பி ஒரு பிடிச்சிட்ருக்குறான். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.